மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் படித்த புத்தகம் என்ற பகுதியில் இன்று காட்டுயிர் தொடர்பான நூல்களை பற்றி பேச இருக்கிறேன். மனிதர்களின்றி பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகளின்றி மனிதர்களால் வாழ முடியாது. திரு சலீம் அலி அவர்கள் இதை சொன்னதற்கு பறவைகளின் மீது அவர் வைத்திருந்த நேசம் மட்டும் காரணமல்ல, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவியலும் உண்டு. நம்முடைய சங்க இலக்கியங்கள் ஏராளமான பறவைகளை பற்றி மிக அருமையாக பதிவு செய்திருக்கின்றன. அன்றில் பறவை முதல் செங்கால் நாரை வரை ஏராளமான பறவைகளை பற்றி சங்க இலக்கியங்கள் பேசியுள்ளன. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த பறவை இனங்கள் நம்மை விட்டு சென்றுவிட்டதோடு மட்டுமல்லாமல் அவை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன. இன்று தமிழில் வெகு சில ஆசிரியர்களே காட்டுயிர் தொடர்பான நூல்களை எழுதியுள்ளார்கள். அவர்களில் முக்கியமாக திரு முகமது அலி அவர்கள். இயற்கை வரலாறு அறக்கட்டளை மூலமாக திரு முகமது அலி அவர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியுள்ளார். அவற்றில் முக்கியமாக இயற்கை செய்திகள் மற்றும் சிந்தனைகள் என்ற நூல். இந்த நூலில் அவர் மேற்கு தொடர்ச்சி மலைக்குட்பட்ட பகுதிகளை மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வனங்களை, நீர்நிலைகளை, பறவைகளை, விலங்குகளை, நீர்வாழ் உயிரினங்களை பற்றி ஏராளமான குறிப்புகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விலங்கை பற்றி சொல்ல விரும்புகிறேன். சிவிங்கிய புலி என்ற ஒரு உயிரினம் இந்தியாவில் வாழ்ந்து வந்தது. சுமார் 1940களில் இந்த சிவிங்கிய புலி இந்தியாவில் முற்றிலுமாக வேட்டையின் காரணமாக அழித்து ஒழிக்கப்பட்டது. இன்றும் கூட நம்மில் பலருக்கும் சிவிங்க புலிக்கும் சிறுத்தை புலிக்குமான வேறுபாடு தெரியாது. இன்றும் நம்முடன் சிறுத்தை புலிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவையும் அழியும் தருவாயில் உள்ளன. சிவிங்க புலிகள் வேட்டையின் காரணமாக 1940களில் முற்றிலுமாக அழிந்து போன ஒரு உயிரினம். இந்த சிவிங்க புலிகள் மட்டுமல்லாது ஏராளமான அருகி வரும் உயிரினங்களை பற்றி திரு முகமது அலி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய பதிவுகளில் நான் அதிகம் விரும்புவது கொங்கூர் என்ற குளத்தை பற்றிய பதிவு. இதுவரை எந்த நூலிலும் சொல்லப்படாத அந்த குளம் பற்றி அவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். பழனிக்கும் தாராபுரத்திற்கும் நடுவில் உள்ள இந்த கொங்கூர் குளம் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான பறவைகள் வந்து சேர காரணமாக உள்ளது. இங்கு வரும் பறவைகள் அங்கேயே தங்கி கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து ஒவ்வொரு ஆண்டும் சென்று விடுகின்றன. இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போது நாங்களும் என்னுடைய நண்பர்களோடு இணைந்து முயற்சிகள் செய்து வருகிறோம். இதை சொல்வதற்கு முக்கியமான காரணம் ஒரு புத்தகம் எப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்காகத்தான். இந்த கொங்கூர் குளம் மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள ஏராளமான நீர்நிலைகள் இன்று அழியும் தருவாயில் உள்ளன. அவற்றை பற்றிய குறிப்புகளை எல்லாம் திரு முகமது அலி அவர்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்களில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது பழனிமலை தொடர்ச்சி என்ற ஒரு குறிப்பை பற்றி தான். பழனிமலை தொடர்ச்சி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. ஊட்டி எப்படி நீலகிரி மலையில் அமைந்துள்ளதோ, நீலகிரியும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான். ஊட்டி எப்படி நீலகிரியில் அமைந்துள்ளதோ அதே போல கொடைக்கானல் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி பழனிமலை தொடர்ச்சி. ஆனால் இன்று நிறைய ஊடகங்கள் கூட பழனிமலை தொடர்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு பதிலாக கொடைக்கானல் மலை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றன. இது போன்ற சரியான சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். சோலைமந்தி என்ற சொல்லை அவர் சரியாக பயன்படுத்துகிறார். அருவி என்ற சொல்லை சரியாக பயன்படுத்துகிறார். கருநாகம் என்ற சொல்லை சரியாக பயன்படுத்துகிறார். ஏனென்றால் ஆங்கிலேயர்களால் சில சமயங்களில் அவற்றின் பெயர் திரிக்கப்பட்டு விட்டன. சோலைமந்தி என்ற சொல்லை ஆங்கிலேயர்கள் லயன் டெயில்டு மெக்காக் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நாம் அதை அப்படியே மொழிபெயர்த்து சிங்கவால் குரங்கு என்று மாற்றிவிட்டோம். அருவி என்பது சரியான தமிழ் சொல். ஆங்கிலேயர்களால் அது வாட்டர் ஃபால்ஸ் என்று அழைக்கப்பட்டது. பிறகு நாம் அதை நீர்வீழ்ச்சி என்று மாற்றிவிட்டோம். அதே போல கருநாகம் என்பது சரியான தமிழ் சொல். ஆங்கிலேயர்களால் அது கிங் கோப்ரா என்று அழைக்கப்பட்டது. பிறகு அதை நாம் ராஜநாகம் என்று மாற்றிவிட்டோம். நம்முடைய மொழியை பொறுத்தவரையில் எல்லா காட்டுயிர்களுக்கும் சரியான பெயர் உண்டு. அவற்றிற்கான காரணமாகவும் அது இருந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நத்தை குத்திய நாரை என்ற பெயரிலேயே அதனுடைய குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல பூநாரை, செங்கால் நாரை என ஏராளமான பறவைகளின் பெயரிலிருந்தே அவற்றினுடைய அமைப்பையும் அவை என்ன நிறம் என்பதையோ அல்லது அவை என்ன உணவு சாப்பிடுகிறது என்பதையோ நம்மால் அறிந்து கொள்ள முடியும். திரு முகமது அலி அவர்களுடைய மற்றும் ஒரு முக்கியமான புத்தகம் பாம்பு என்றால். இந்த புத்தகத்தில் பாம்புகளை பற்றி அவர் தெளிவாக எடுத்துரைக்கிறார். பாம்பு என்றாலே நமக்கு ஒரு பயம், அச்சம். பாம்பு என்றாலே அவற்றை அடித்து கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் தான் நம் மக்களிடையே உள்ளது. ஆனால் உண்மையில் பாம்புகள் சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கிய பங்களிப்பவை. ஒவ்வொரு பாம்பும் தினமும் எலிகளை உண்டு அவற்றினுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு முக்கியமாக பங்களிப்பவை. பாம்பு என்றால் புத்தகத்தில் அவர் பாம்புகளை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை சொல்கிறார். சாரை பாம்பு விஷம் கிடையாது. ஆனால்
இன்றும் பலராலும் சாரை பாம்புகள் விஷம் உள்ளது என்று நம்பப்படுகிறது. அதன் காரணமாக சாரை பாம்புகளை பார்த்தாலே மக்கள் அடித்து விடுகிறார்கள், அவற்றை கொன்றும் விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் சாரை பாம்புகள் நன்மை செய்பவை. எலிகளை அதிகமாக உட்கொண்டு, ஆங்கிலத்தில் அதை ரேட் ஸ்னேக் என்றே சொல்கிறார்கள், எலிகளை அதிகமாக உட்கொண்டு அவற்றினுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நமக்கு உதவி செய்பவை சாரை பாம்புகள். இந்தியாவை பொறுத்தமட்டில் 4 வகை பாம்புகளுக்கு மட்டுமே விஷம் உள்ளது. அவற்றில் கருநாகம், ராஜநாகம், கண்ணாடி விரியன் மற்றும் கட்டுவிரியன் இவற்றுக்கு மட்டுமே விஷம் உண்டு. இந்த பாம்புகள் பற்றி அவர் சொல்லும்போது கூட இந்த பாம்புகள் நேரடியாக மனிதர்களை வந்து தாக்குவதில்லை. முதலில் அவை பொய்க்கடி என்ற ஒரு கடியை மட்டுமே கடிக்கிறது. ஆங்கிலத்தில் அதை ஃபேக் பைட் என்று சொல்கிறார்கள். இந்த பொய்க்கடியில் அவை விஷத்தை உமிழ்வதில்லை. இதன் காரணமாக அந்த விஷம் நம்மளுடைய உடலை பாதிப்பது கிடையாது. மேலும் பாம்பு கடித்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதன் மூலமாகவும் ஒரு சில முதலுதவிகளை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் நாம் உயிர் பிழைக்க முடியும். ஆனால் நம்முடைய மக்களிடையே போதுமான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இன்று பாம்புகள் அதிக அளவில் கொல்லப்படுகின்றன. திரு சா. முகமது அலி அவர்களுடைய மற்றும் ஒரு முக்கியமான புத்தகம் வட்டமிடும் கழுகு. ஏராளமான பறவை இனங்களை பற்றிய குறிப்புகளை இந்த புத்தகத்தில் அவர் எழுதியுள்ளார். குறிப்பாக காணமயில் என்ற ஒரு பறவை. காணமயில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து முற்றிலுமாக அழிந்து போன ஒரு பறவை இனம். 1980களில் கோவை மாவட்டம் சூலூர் பகுதிகளில் கூட வாழ்ந்த இந்த பறவை இன்று தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. இன்றும் வட இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் இவை வாழ்கின்றன. தமிழ்நாட்டில் இவை முற்றிலுமாக அழிந்து போக ஒரு முக்கியமான காரணம் வேட்டை. காணமயில் மட்டுமல்லாது இன்று ஏராளமான பறவைகளும் அழிவின் விளிம்பில் உள்ளன. அவற்றில் முக்கியமாக இருவாச்சி என்ற பறவை. இந்த இருவாச்சி என்ற பறவை மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சோலை காடுகளில் மிகவும் உயரமான இடங்களில் வசிக்கின்றன. இந்த பறவைகளானது மிக பழமையான மரங்களில் அந்த பொந்துகளில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்கின்றன. இதன் காரணமாக அவை எளிதில் அழியும் வாய்ப்புண்டு. ஏனெனில் பழமையான மரங்கள் வெட்டப்படுவதன் மூலமாக அவை முட்டையிடுவதற்கோ குஞ்சு பொரிப்பதற்கோ வழியில்லாமல் போகின்றன. எனவே இந்த பறவைகள் அழியும் நிலையில் உள்ளன. இந்த பறவைகளை பற்றிய குறிப்புகளை எல்லாம் அவர் வட்டமிடும் கழுகு என்ற புத்தகத்தில் அருமையாக பதிவு செய்திருக்கிறார். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பறவை பார்ஹெடட் கூஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நீர்வாத்து. இந்த பறவையானது மங்கோலியாவிலிருந்தும் தெற்கு ரஷ்யாவிலிருந்தும் இமயமலையை கடந்து இந்தியாவிற்குள் தமிழகத்திற்குள் வருகின்றன. இந்த ஆண்டு கூட குளிர்காலத்தில் ஜனவரி மாதத்தில் திருப்பூர் மாவட்டம் வரை இந்த பறவைகள் வந்து சென்றன. காணமயில், இருவாச்சி போன்ற ஏராளமான அரிய வகை பறவை இனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவற்றை பற்றி நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். திரு முகமது அலி அவர்கள் எழுதியிருக்கும் வட்டமிடும் கழுகு சந்தியா பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை நிச்சயமாக ஒவ்வொருவரும் படித்து பறவைகளை பாதுகாக்க உதவி செய்ய வேண்டும். மனிதர்களின்றி பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகளின்றி மனிதர்களால் வாழ முடியாது. நன்றி, வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் படித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது யானைகள் அழியும் பேருயிர். திரு முகமது அலி அவர்கள் மற்றும் திரு யோகானந்த் அவர்களால் இணைந்து எழுதப்பட்ட இந்த புத்தகம் இயற்கை வரலாறு அறக்கட்டளை மூலமாக வெளியிடப்பட்டது. ரயில், கடல், யானை இந்த மூன்றும் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாது என்பார்கள். யானைகளை பற்றிய இந்த புத்தகம் தமிழில் எழுதப்பட்ட மிக முக்கியமான புத்தகம். யானையை ரசிக்கும் நாம் யானையை பற்றி எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோம்? இந்த புத்தகத்தை நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாசித்து யானையை பற்றியும் யானையை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றியும் நிச்சயம் தெரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்பதே ஆசிரியரின் முக்கியமான நோக்கம். யானையினுடைய பரிணாமம் தொடங்கி நம்முடைய பண்பாட்டில், நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் யானைகளினுடைய பங்கு என்ன என்பது பற்றியும், யானைகளினுடைய உணவு பழக்க வழக்கம், அவற்றினுடைய வாழும் முறை, அவை எப்படி உணவு தேடி செல்கின்றன என்பது பற்றியும் நிறைய குறிப்புகளை இந்த புத்தகத்தில் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். சமீப காலங்களில் யானைகள் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டதுண்டு. அவை தந்தங்களுக்காக அதிக அளவில் வேட்டையாடப்பட்டதன் விளைவாக இன்று யானைகள் அருகி வரும் ஒரு உயிரினமாக மாறிவிட்டன. அது மட்டுமல்லாது
காடுகள் துண்டாக்கப்பட்டு விட்டன. அவற்றிற்கு தேவையான உணவும் நீரும் காடுகளில் இல்லாமல் போனதால் அவை வழி மாறி திசை மாறி ஊருக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் புகுந்து விடுகின்றன. இன்றும் கூட ஊடகங்கள் யானைகளின் அட்டகாசம் என்ற பெயரிலேயே செய்திகள் வெளியிடுகின்றன. உண்மையில் அவை அவல நிலையில் உள்ளன. யானைகளுக்கு போதுமான உணவும் தண்ணீரும் காடுகளில் இல்லாமல் போனதாலும் அவற்றினுடைய வழித்தடம் சாலைகள் போடப்பட்டு குறுக்கீடு செய்யப்பட்டதாலும் அவை போகும் இடம் தெரியாமல் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து உணவுக்காக காடுகளை விட்டு வெளியேறும் அளவுக்கு இன்று நிலைமை மோசமாகிவிட்டது. யானைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 1992 ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன் பிறகு இன்று யானைகள் பாதுகாப்பில் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதை பற்றிய குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. மெரிதியம் என்ற உயிரினத்தில் தொடங்கி மேமூத் வழியாக இன்றைய ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானைகள் எப்படி பரிணாம வளர்ச்சியில் உருவானது என்பதை பற்றிய குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானைகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை பற்றியும் ஆசிரியர் எழுதியுள்ளார். பொதுவாகவே ஆப்பிரிக்க யானைகளினுடைய காதுகள் பெரிய அளவில் இருக்கும். ஆசிய யானைகளுடைய காதுகள் அவ்வளவு பெரிதாக இருக்காது. ஆப்பிரிக்க யானைகளிலுமே 2 வகையான யானைகள் உண்டு. ஒன்று புதற்காட்டு யானைகள், மற்றொன்று அடற்காட்டு யானைகள். ஆப்பிரிக்க யானைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களுடைய குறிப்புகளையும் ஆசிரியர் இதில் எழுதியுள்ளார். அவற்றில் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் யானைகள் பேசிக்கொள்ளும் என்பது. யானைகள் அகவொலி மூலமாக மற்றொரு யானையுடன் பேசிக்கொள்கின்றன என்பதை ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய குறிப்புகளை ஆசிரியர் இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். பலராலும் நேசிக்கப்படுகிற இந்த யானை இன்று நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகிற ஒரு பொருளாக மாறிவிட்டதுதான் கொடுமை. வெந்ததையும் வேகாததையும் தின்று இன்று கோவில்களின் வெளியே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த யானைகள் ஆளாகிவிட்டதை ஆசிரியர் மனக்குமுறலோடு எடுத்துரைக்கிறார். யானைகள் பெருமளவில் வேட்டைக்காக கொல்லப்பட்ட போது எத்தனை பேர் குரல் கொடுத்தார்கள் என்பதே மிகப்பெரிய கேள்வி. இந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு படம் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது. ஒரு யானை கொல்லப்படுவதற்கு நாட்டு வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூணார் அருகே கொல்லப்பட்ட அந்த யானையின் புகைப்படம் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது. மேலும் யானைகள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க முக்கியமான ஒரு காரணம் அவற்றிற்கு போதுமான உணவு கிடைக்காததுதான். யானைகள் பெரும்பாலும் நடந்தே அலைந்தே திரிந்தே உணவை தேடிக்கொள்பவை. இன்று காடுகள் அழிக்கப்பட்டதன் காரணமாக அவை விளைநிலங்களுக்குள் புகுவது சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒருபுறம் விவசாயிகளால் யானைகள் துரத்தப்படுகின்றன, மறுபுறம் காடுகள் அழிக்கப்பட்டு அங்கே சாலைகள் போடப்படுகிறது, மலைகளில் நகரங்கள் உருவாகின்றன. இப்படி எண்ணற்ற காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக யானைகள் போக்கிடமின்றி திரிகின்றன. அவை பட்டாசு வைத்து விரட்டப்படுகின்றன. சென்ற ஆண்டு மைசூருக்குள் யானைகள் புகுந்தது நினைவிருக்கலாம். இதே நிலை தொடர்ந்தால் ஒருவேளை நாளை கோவை நகருக்குள்ளும் யானைகள் புகுந்துவிட வாய்ப்புண்டு. இதற்கு முக்கியமான காரணமே மனிதர்கள்தான். யானைகளுடைய வாழ்விடத்தை சிதைத்ததன் விளைவாக இன்று நாம் இது போன்ற சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. யானைகளுக்கு போதுமான நீராதாரங்கள் கூட இன்று காடுகளில் இல்லாத நிலைமை உருவாகிவிட்டது. இதை பற்றி எத்தனை பேர் கவலைப்படுகிறார்கள்? இது போதாதென்று ரயில்களில் கூட யானைகள் அடிபட்டு மாண்டு போவதுண்டு. தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு ரயில் வழித்தடங்களில் யானைகள் கொல்லப்படுகின்றன. யானைகள் காட்டை கடக்கவே முயற்சி செய்கின்றன. குறுக்கே போடப்பட்ட ரயில் பாதையின் விளைவாக யானைகள் மடிந்து போகின்றன. யானைகள் அழிந்து வருவதற்கு மற்றும் ஒரு முக்கியமான காரணம் இன்று போடப்படும் புதிய நீர்மின் திட்டங்கள் மற்றும் கட்டப்படும் புதிய அணைகளும் கூடத்தான். இந்த புதிய நீர்மின் திட்டங்களும் அணைகளும் யானைகளினுடைய வழித்தடத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கின்றன. இதன் காரணமாக சென்ற ஆண்டு அந்த பாதையில் சென்று உணவு தேடி திரிந்த யானை இந்த ஆண்டு திரும்பி வரும்போது அதனுடைய வழித்தடமே இல்லாமல் போய்விடுகின்றது. இது போன்ற காரணங்களால் யானைகள் பெரிய அளவில் அழிந்து வருகின்றன. மற்றும் ஒரு முக்கியமான காரணம் காட்டுத்தீ. காட்டுத்தீ என்பது இந்தியாவை பொறுத்த மட்டில் முழுக்க முழுக்க மனிதர்களால் ஏற்படுத்தப்படுவது மட்டுமே. இன்றும் கூட காட்டுத்தீ மரங்கள் உரசி பிடிக்கும் என்று மூடநம்பிக்கை நம் சமூகத்தில் நிலவி வருகிறது. முக்கியமாக திரு முகமது அலி அவர்கள் நம் சமூகத்தில் இருக்கும் மூட பழக்க வழக்கங்களை மிக கடுமையாக சாடுகிறார். இந்த காட்டுத்தீ ஏற்படுவதன் மூலமாக யானைகளினுடைய உணவு முற்றிலுமாக அழிந்து போய் அவை உணவு தேடி மலைகளை விட்டு கீழிறங்கி விடுகின்றன. இதன் காரணமாக அவை விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விடுகின்றன. எப்படி பார்த்தாலும் யானைகளினுடைய அழிவிற்கு மனிதர்களே ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார்கள்.
ஒன்று அது வேட்டையின் மூலமாக நடைபெறுகிறது, அல்லது அவற்றினுடைய வழித்தடம் பாதிப்பதன் மூலமாக நடைபெறுகிறது, அல்லது அவற்றினுடைய உணவை மனிதர்கள் தொடர்ந்து அழிப்பதன் மூலமாக அவை பாதிப்புக்கு உள்ளாகின்றன. யானைகளை ரசிப்பது மட்டும் நோக்கமல்ல, யானைகளை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டும் நோக்கமல்ல. யானைகள் சுற்றுச்சூழலின் மிக முக்கியமான கண்ணி. இந்த யானைகளை நாம் நிச்சயம் பாதுகாக்க வேண்டும். யானைகளை பாதுகாக்க விரும்புபவர்கள், யானைகளை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் யானை அழியும் பேருயிர் என்ற இந்த புத்தகத்தை நிச்சயம் வாசிக்க வேண்டும். திரு முகமது அலி மற்றும் திரு யோகானந்த் அவர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் தமிழில் இதுவரை யாரும் சொல்லப்படாத நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறது. நாளை மற்றொரு புத்தகத்தோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் படித்த புத்தகம் என்ற பகுதியில் இன்று நான் பேச இருப்பது திரு தியோடோர் பாஸ்கரன் அவர்களால் எழுதப்பட்ட உயிர்மை பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட வானில் பறக்கும் புல்லெலாம் என்ற புத்தகத்தை பற்றி. திரு தியோடோர் பாஸ்கரன் அவர்களினுடைய வாழ்க்கையில், அவருடைய அனுபவங்களில் அவர் நேரடியாக சந்தித்த காட்டுயிர் பற்றிய நிறைய குறிப்புகளை இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். வள்ளுவரால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட இந்த குறள் இன்றும் நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சூழல் சரியாகத்தான் இருந்திருக்கும். ஆனாலும் வள்ளுவரால் அது எப்படி சரியாக சொல்லப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். திரு தியோடோர் பாஸ்கரன் அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் நம்மளுடைய காட்டுயிர்களை பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த புத்தகத்தில் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். பழனிமலை தொடர்ச்சி பற்றி அவர் சில குறிப்புகளை எழுதியிருக்கிறார். பழனிமலை தொடர்ச்சி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் ஏற்படும் காட்டுத்தீயை பற்றி அவர் அழகாக எழுதியிருக்கிறார். காட்டுத்தீயினால் எவ்வளவு உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. காடுகளில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் காட்டுத்தீயால் பாதிக்கப்படுகிறது. காடுகளில் தரைகளில் வாழும் பறவைகள் முதல் அவற்றினுடைய முட்டைகள் முதல் மரங்கள் அழிவதோடு மட்டுமல்லாமல், மரங்கள் உருவாக்கி வைத்திருந்த விதைகள் வளரத் தயாராக இருந்த நிலையிலும் அவை அழிந்து போகும். இவை அத்தனையும் காட்டுத்தீயினால் தான் நிகழ்கின்றன. நம்முடைய தேசத்தை பொறுத்தமட்டில் காட்டுத்தீ என்பது முழுக்க மனிதர்களால் மட்டுமே ஏற்படுத்தப்படுகிறது. பொதுவாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் ஏற்படும் இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது என்பது மிக கடுமையான வேலை. நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் பெரும்பாலான பகுதிகள் காட்டுத்தீக்கு ஒவ்வொரு வருடமும் அழிந்து வருகின்றன. இவற்றை பற்றிய குறிப்புகளை திரு தியோடோர் பாஸ்கரன் அவர்கள் இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். எறும்புகள் முதல் வேங்கை வரை அத்தனையும் காட்டுயிர்களே என்பதை அவர் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார். காட்டுயிர் என்பது ஏதோ காடுகளில் மட்டும் வாழ்வது கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டைச் சுற்றிலும் ஏராளமான காட்டுயிர்கள் உண்டு. நம்மளுடைய வீட்டுகளை சுற்றி இருக்கும் பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, கிளி, ஆந்தை இவை யாவுமே காட்டுயிர்கள் தான். ஆந்தைகள் பொதுவாக ஒரு இரவிலேயே 6 எலிகள் வரை தின்றுவிடும். எலிகளினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் ஆந்தைகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இதுபோல எண்ணற்ற காட்டுயிர்கள் மறைமுகமாக மனிதர்களுக்கு உதவிகள் செய்து வருகின்றன. இந்த காட்டுயிர்களை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு தனிமனிதனின் கடமை. அவற்றை திரு தியோடோர் பாஸ்கரன் அவர்கள் சிறப்பாக இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். மேலும் வெளிமான்கள் பற்றிய சில குறிப்புகளையும் அவர் எழுதியிருக்கிறார். வெளிமான்கள் என்பது ஆங்கிலத்தில் பிளாக் பக் என்று சொல்லப்படும் ஒரு வகை மான். சரியான பொருள் அதை இரளை என்றுதான் சொல்ல வேண்டும். தற்சமயம் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இந்த இரளை மான்கள், இந்த வெளிமான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பற்றிய குறிப்புகளை திரு தியோடோர் பாஸ்கரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நம்மளுடைய மொழியில் சூழலியல் குறித்த போதுமான சிந்தனைகளும் போதுமான அறிவியல் நூல்களும் வெளிவரவில்லை என்பதை அவர் எடுத்துரைக்கிறார். நம்மளுடைய பள்ளிகளிலும் கூட சூழல் குறித்த பாடங்கள் மிக குறைவான அளவிலேயே உள்ளன. சுற்றுச்சூழல் குறித்து அதிகம் பேசப்படுவதே கிடையாது. ஆனால் உண்மையில் நம்மளுடைய மொழியில், தொன்மையான நம்முடைய தமிழ் மொழியில் ஏராளமான காட்டுயிர்கள் பற்றி நிறைய சொற்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமாக சோலை மந்தி.
இந்த சோலை மந்தி எனப்படுவது ஆங்கிலத்தில் லயன் டெயில்டு மெக்காக் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதன் சரியான தமிழ் பெயர் சோலை மந்தி என்பதுதான். ஆனால் நாம் அதை மொழிபெயர்த்து சிங்கவால் குரங்கு என்று மாற்றிவிட்டோம். இதை பற்றிய குறிப்புகளை இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சோலைப்பாடி என்ற ஒரு பறவை உண்டு. ஆங்கிலத்தில் ஷாமா என்று அழைக்கப்படும் இந்த பறவை மிக அழகாக பாடும். ஆனால் அதனுடைய தமிழ் பெயரே சோலைப்பாடி. அந்த பெயரிலேயே அந்த பறவையினுடைய குணத்தை அது எடுத்து காட்டுகிறது. தமிழ் மொழியில் ஒவ்வொரு காட்டுயிருக்கும் சரியான பெயர் உண்டு. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது கிடையாது. இன்று நிறைய பேருக்கு காட்டுயிர் பற்றிய போதுமான விழிப்புணர்வும் கிடையாது. சில நூல்கள் மொழிபெயர்க்கப்படும் போது கூட காட்டுயிர்கள் பற்றி நிறைய ஆசிரியர்கள் கவனத்தில் கொள்வதில்லை என்பதை திரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு புத்தகம் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படும் போதோ அல்லது தமிழ் மொழியிலிருந்து மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போதோ அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் காட்டுயிர்களை சரியான பொருள் கொண்டு அந்த பறவையையோ அல்லது விலங்கையோ சரியானபடி மொழிபெயர்க்க வேண்டும் என்பது ஆசிரியரின் கருத்து. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது யாரோ ஒருவர் செய்ய வேண்டிய வேலை அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதில் பங்கு உண்டு என்பதே திரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் முன்வைக்கும் ஒரு கோரிக்கை. திரு தியோடர் பாஸ்கரன் அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மற்றொரு முக்கியமான செய்தி பிணந்தின்னி கழுகுகள் பற்றியது. இந்த பிணந்தின்னி கழுகுகள் தான் காட்டை சுத்தம் செய்கின்றன. ஒரு வேங்கையாலோ அல்லது சிறுத்தை புலியாலோ தாக்கப்பட்டு அதற்கு இரையாகி போன ஒரு மானோ அல்லது காட்டு மாடோ அதன் பிறகு பிணந்தின்னி கழுகுகளால் முற்றிலுமாக உணவாக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுகின்றன. ஆனால் இன்று இந்த பிணந்தின்னி கழுகுகள் கூட அழியும் தருவாயில் உள்ளன. தமிழ்நாட்டில் காணப்படும் சில முக்கியமான இடங்களை அவர் சொல்லியிருக்கிறார். கோடியக்கரை மற்றும் வல்லநாடு ஆகிய பகுதிகளில் இன்றும் இந்த வெளிமான்கள் வாழ்கின்றன. ஆனால் அவற்றினுடைய எல்லை மிகவும் சுருங்கி போய்விட்டது. மலேரியா உருவாக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது கொசுக்கள் தான். அந்த கொசுக்களை தண்ணீரில் தேங்கியிருக்கும் சில தலைப்பிரட்டைகளை உணவாக கொண்டு அவற்றை அழித்துவிடக்கூடியது. ஆனால் இன்று நாம் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதன் விளைவாக தலைப்பிரட்டைகள் அழிந்து போய் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. இதன் விளைவாக நாம் இன்று மலேரியாவை ஒழிக்க வேறு வகையான பிரச்சாரங்களை செய்ய வேண்டியுள்ளது. இது போன்ற கருத்துக்களை திரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் எழுதியுள்ளார். பொதுவாகவே சூழல் சிதைபாடு என்பது பெரும் பணக்காரர்களால் ஏற்படுத்தப்படுவது என்பதை அவர் முக்கியமான கருத்தாக முன்வைக்கிறார். ஆனால் அதனுடைய பாதிப்பு என்னவோ ஏழைகளையே சென்றடைகிறது. பெருமளவில் காடுகள் அழிக்கப்பட்டு நீர்நிலைகள் மாசுபடுத்தப்படுவது எல்லாமே பெரும் பணக்காரர்களால் ஏற்படுத்தப்படுவதுதான். ஆனால் இது நேரடியாக ஏழைகளையும் நடுத்தர மக்களையும் சென்று பாதிக்கிறது. இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை சிதைவதோடு அல்லாமல் அவர்களுக்கு தகுந்த நல்ல சுத்தமான குடிநீரும் தூய்மையான இருப்பிடமும் இல்லாமல் போய்விடுகின்றது. மேலும் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போன காணமயில் பற்றிய குறிப்புகளையும் இந்தியாவிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போன சிவிங்கிய புலிகள் பற்றிய குறிப்புகளையும் திரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது சுற்றுச்சூழலின் நன்மைக்காக மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளாலும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நாளை மீண்டும் வேறு ஒரு புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். திரு உல்லாஸ்காந்த் அவர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட த வே ஆஃப் த டைகர் என்ற புத்தகத்தை தமிழில் திரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் காலச்சுவடு பதிப்பகத்தால் கானுரை வேங்கை என்ற பெயரில் வெளியிட்டார். நான் படித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது கானுரை வேங்கை. புலிகள் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு விலங்கு. புலிகள் பெரும்பாலான மாநிலங்களில் இன்றும் காணப்படுகின்றன. ஆனால் வேட்டையின் காரணமாக மிகப்பெரிய அளவில் புலிகள் அழிக்கப்பட்டுவிட்டன. இன்றும் கூட தமிழ்நாட்டில் முதுமலை, களக்காடு, முண்டந்துறை, ஆனைமலை ஆகியவை புலிகள் காப்பகங்களாக செயல்படுகின்றன. கூடுதலாக இப்போது சத்தியமங்கலமும் அதில் இணைய உள்ளது. புலிகள் பொதுவாக ஒரு தனித்து வாழும் விலங்கு. அவை கூட்டமாக சேர்ந்து வாழ்வது கிடையாது. ஒரு புலி அந்த காட்டில் வாழ்கிறது என்றால் அதை வைத்தே அந்த காடு ஆரோக்கியமாக உள்ளதா என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு புலி காட்டில் வாழ்கிறது என்றால் அந்த புலிக்கு தேவையான உணவுகள் அந்த காட்டில் கிடைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த புலியால் அந்த காட்டில் வாழ முடியும். மேலும் புலியானது காட்டில் கிடைக்கும் தன்னுடைய இறை விலங்குகளை பொறுத்து அதன் எல்லையை தீர்மானிக்கின்றன. கண்ணுக்கு தெரியாத இந்த எல்லைகள் மற்றொரு புலிக்கு மட்டுமே அறிய முடியும்.
ஒவ்வொரு புலியும் வருடத்திற்கு சுமார் 50 மான்கள் வரை இரையாக கொள்கின்றன. ஒரு புலி அதற்கு தேவையான உணவை சரியானபடி அந்த காட்டிலிருந்து எடுக்க வேண்டுமானால் அந்த காட்டில் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு தகுந்த சூழ்நிலை நிலவ வேண்டும். அப்படியானால் அந்த காட்டில் புள்ளிமான்களும் வாழ்ந்தாக வேண்டும், காட்டு மாடுகளும் வாழ்ந்தாக வேண்டும், காட்டுப்பன்றி, கடமான் போன்ற மற்ற வகை உயிரினங்களும் வாழ்ந்தாக வேண்டும். அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான தாவரங்களும் மரங்களும் மூங்கில்களும் கிழங்குகளும் போன்ற மற்ற இன்ன பிற செடிகளும் இருந்தால் மட்டுமே அந்த வகை உயிரினங்களால் அந்த காடுகளில் வாழ முடியும். மேலும் போதுமான நீர்நிலையும் அவசியமாகிறது. எனவே ஒரு காட்டில் ஒரு புலி வாழும் பட்சத்தில் அந்த காடு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று உறுதியாக நம்பலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் புலிகள் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்ட நிலையில், வெகு சில புலிகளே இந்தியாவில் மிஞ்சியிருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் நாம் காடுகளை எவ்வளவு இழந்தோம் என்பதை புலிகளின் எண்ணிக்கை குறைந்ததிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும். இன்று புலிகளை பாதுகாக்கும் பொருட்டு அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நிறைய தன்னார்வ அமைப்புகளும் அரசோடு இணைந்து இந்த பணியை செய்து வருகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை புலிகளை பற்றிய கணக்கீடு செய்வதற்கு அவற்றினுடைய காலடி தடத்தையே அதிகாரிகள் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இந்த காலடி தட முறையானது புலிகளின் எண்ணிக்கையை சரியாக கணிப்பதற்கு உதவுவது கிடையாது. எனவே திரு உல்லாஸ் கரந்த் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கேமரா டிராப்பிங் என்ற முறை தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக காடுகளில் மறைவான இடங்களில் இந்த கேமரா பொருத்தப்படுகிறது. ஒரு புலி அந்த கேமராவை கடக்கும் பொழுது சென்சார் மூலமாக அந்த புலியை படம் எடுக்கிறார்கள். தானியங்கி கருவி மூலம் எடுக்கப்படும் இந்த படமானது அந்த கருவியிலேயே சேமித்து வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இப்படி படம் எடுக்கும்போது ஏராளமான புலிகளை பதிவு செய்ய முடிகிறது. மேலும் புலிகளினுடைய வரியானது மனித விரல்களினுடைய கைவிரல்களில் இருக்கும் ரேகைகளைப் போலத்தான், ஒன்று போல இருக்காது. எனவே இந்த படங்களை வைத்து காட்டில் எத்தனை புலிகள் உள்ளன என்பதை மிக துல்லியமாக கணிக்க முடியும். இப்படி கணிக்கப்பட்டதன் விளைவாக தற்சமயம் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சுமார் 1700 புலிகளே உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புலிகளை பாதுகாக்க வேண்டுமென்றால் காடுகளை அவசியம் பாதுகாத்தாக வேண்டும். அந்த காடுகளில் மரங்களும் தாவரங்களும் இன்ன பிற செடி வகைகளும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் என்னென்ன உண்டோ, இயற்கையிலேயே என்னென்ன செடிகள் என்னென்ன மரங்கள் இருந்தனவோ அவை அத்தனையும் முறையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த வகையான தாவரங்களையும் செடிகளையும் மரங்களையும் மற்ற புள்ளிமான்களோ அல்லது காட்டு மாடுகளோ கடமான்களோ உணவாக கொண்டு வாழ முடியும். அப்படி அவை வாழும் பட்சத்தில் மட்டுமே புலிகளாலும் அந்த காடுகளில் உறுதியாக வாழ முடியும். எனவே புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்பது புலிகளை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, புலிகளை பாதுகாப்பதன் மூலமாக அந்த காடுகளையும் பாதுகாக்க முடியும் என்பதற்காகத்தான். புலிகள் ஏதோ ஒரு தனிப்பட்ட விலங்கு என்றோ நமக்கு தொடர்பில்லாத ஒரு விலங்கு என்றோ சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நம்மளுடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் புலிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. 1972 இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு புலிகளினுடைய வேட்டை குறைக்கப்பட்டது என்றாலும் போதுமானதாக இல்லை. இன்றும் புலிகள் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டு தான் வருகின்றன. புலிகளினுடைய தோலுக்காகவும் அவற்றினுடைய இறைச்சிக்காகவும் அவை மருந்து என்ற மூடநம்பிக்கையின் காரணமாகவும் அவற்றின் நகங்களுக்காகவும் புலிகள் தொடர்ந்து வேட்டையாடப்படுகின்றன. ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களால் பொழுதுபோக்கிற்காக புலிகள் பெருமளவில் கொல்லப்பட்டன. இன்றும் இப்படி தொடர்ந்து மூடநம்பிக்கையின் காரணமாக புலிகள் வேட்டையாடப்படுவதால் அவை மிகவும் அருகி வரும் ஒரு உயிரினமாக மாறிவிட்டது. புலிகளே இல்லாத தேசமாக இந்தியா மாறிவிடும் என்றால் இந்தியாவினுடைய காடுகள் அனைத்தும் அதனுடைய ஆரோக்கிய தன்மையை முற்றிலும் இழந்து விட்டதாக அர்த்தம். ஒரு காடு அதனுடைய ஆரோக்கிய தன்மையை முற்றிலுமாக இழந்துவிட்டால் அந்த காடானது நதியை உற்பத்தி செய்யும் திறனையும் இழந்துவிடும். ஆறுகள் வறண்டு போகும். வேளாண் செய்வதற்கும் குடிப்பதற்குமே கூட தண்ணீர் இல்லாமல் போகும். எனவே புலிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நேரடியான ஒரு தொடர்பு கூட உண்டு. எனவே இது போன்ற கருத்துக்களை மனதில் பதிய வைத்து புலிகளை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும். புலிகளை பற்றிய மற்றும் ஒரு முக்கியமான செய்தி வெள்ளை புலிகள். வெள்ளை புலிகள் என்பது புலிகளினுடைய ஒரு தனி இனம் கிடையாது. புலியினுடைய சில மரபணு குறைபாடுகள் காரணமாக, நிறமி குறைபாடு காரணமாக அவை வெள்ளை புலிகளாக உள்ளன. ஆனால் பொதுவாக வெள்ளை புலிகள் என்பது வேறொரு புலியினம் என்று இன்றும் பலராலும் நம்பப்படுகிறது. அது உண்மை அல்ல.
திரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட த வே ஆஃப் த டைகர் என்ற இந்த நூலை மிகச் சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பதற்கு அந்த திறமை மட்டும் இருந்தால் பத்தாது, காட்டுயிர் மீதான அளவற்ற அன்பும் அக்கறையும் இருந்தால் மட்டுமே முடியும். திரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் காட்டுயிர்கள் மீதான மிகப்பெரிய அன்பு காரணமாகவும் அக்கறை காரணமாகவும் இந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். உண்மையான காட்டுயிர்களின் மீதான அன்பும் அக்கறையும் இருந்தால் மட்டுமே இது போன்ற மொழிபெயர்ப்புகளை செய்ய முடியும். கானூரை வேங்கை நிச்சயம் ஒவ்வொருவராலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். மற்றும் ஒரு புத்தகத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் படித்த புத்தகம் என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஊர்ப்புறத்து பறவைகள். கோவை சதாசிவம் அவர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் நம் வீட்டை சுற்றியுள்ள பறவைகளை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் ஏராளமான பறவை இனங்கள் உண்டு. இன்றைய அவசர வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் பறவைகளை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் பறவைகள்தான் மரங்களை உற்பத்தி செய்ய மிகவும் உதவியாக உள்ளன. ஒவ்வொரு பறவையின் எச்சமும் மரமாகிறது. பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியாது என்று சலீம் அலி அவர்கள் சொன்னதற்கு இதுதான் அடிப்படை காரணம். ஊர்ப்புறத்து பறவைகள் என்ற இந்த புத்தகத்தில் திரு சதாசிவம் அவர்கள் நம்முடைய வீட்டை சுற்றி வாழும் நிறைய பறவைகளை பற்றி எழுதியிருக்கிறார். குறிப்பாக சிட்டுக்குருவி, காகம், குயில், நாகனவாய், உன்னிக்கொக்கு, மடையான், வெண்மார்பு மீன்கொத்தி, கொண்டலாத்தி போன்ற பறவைகளை அவர் எழுதியுள்ளார். குறிப்பாக சிட்டுக்குருவிகளை பற்றி ஒரு அருமையான கட்டுரையை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதி சிட்டுக்குருவிகள் தினமாக உலகம் முழுவதும் சமீப ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவிகளை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. சிட்டுக்குருவிகளை எடுத்துக்கொண்டதற்கான அடிப்படை காரணம் அவை நம்மோடு வாழ்ந்த ஒரு பறவை இனம். நாம் ஒவ்வொருவரும் சிறு வயதிலிருந்தே சிட்டுக்குருவிகளை பார்த்தே வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சிட்டுக்குருவிகள் மிக அரிதாகிவிட்டன. அவற்றிற்கான முக்கியமான காரணம் பூச்சிக்கொல்லி மருந்துகள். பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிக அளவில் வேளாண்மையில் பயன்படுத்தப்பட்டதன் விளைவாக அவற்றிற்கு போதுமான உணவு கிடைக்காமல் போனது. உண்மையில் சிட்டுக்குருவிகள் வேளாண் நண்பர்களே. ஏனென்றால் பூச்சிகளையும் புழுக்களையும் உணவாக உட்கொண்டு அவை விவசாயிகளுக்கு உதவுகின்றன. இன்று கான்கிரீட் காடுகளான நகரத்தில் ஓட்டு வீடுகளையும் கூரை வீடுகளையும் தொலைத்து விட்டதன் காரணமாக சிட்டுக்குருவிகளுக்கு போதுமான இடமில்லாமல் போனது. அவற்றிற்கு உணவும் இல்லாமல் போனது. இது போன்ற காரணங்களால் இன்று சிட்டுக்குருவிகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. சிட்டுக்குருவிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு சில யோசனைகளை முன்வைக்கிறார். அவற்றிற்கு தேவையான தினையோ அல்லது கம்புகளையோ உணவாக கொடுப்பதன் மூலமாகவும், தினமும் நம் வீடுகளில் தண்ணீர் வைப்பதன் மூலமாகவும், அவற்றின் இருப்பிடத்திற்கு வழி செய்யும் வகையில் மண் சட்டிகளையோ அல்லது அட்டை பெட்டிகளையோ வைப்பதன் மூலமாகவும் அவற்றை அழிவிலிருந்து நம்மால் காப்பாற்ற முடியும். சிட்டுக்குருவிகள் மட்டுமல்லாது எத்தனையோ பறவை இனங்கள் மனிதர்களுக்கு உதவியாகத்தான் உள்ளன. காகமும் ஊர்பருந்தும் நம்மளுடைய சுற்றத்தை தூய்மை செய்கிறது. வீணான பொருட்களை உண்டு அசுத்தமான நகரங்களை கூட தூய்மையாக்குவது காகம் மற்றும் ஊர்பருந்தின் முக்கியமான வேலை. ஆந்தைகள் அலறினால் மூட நம்பிக்கையாக உள்ளது நம் சமூகத்தில். ஆனால் உண்மையில் ஆந்தைகள் நம்மளுடைய மிகப்பெரிய நண்பர்கள். ஆந்தைகள் இல்லாத ஒரு உலகத்தில் வேளாண் செய்வதே மிக கடினமான விஷயம். ஏனென்றால் வேளாணுக்கு மிகப்பெரிய எதிரிகளான எலிகளை ஆந்தைகள் அதிக அளவில் உட்கொள்கின்றன. இதன் மூலமாக விவசாயத்திற்கு பெருமளவில் ஆந்தைகள் உதவி புரிகின்றன. அவர் குறிப்பிட்டிருக்கும் மற்றும் ஒரு பறவை உன்னிக்கொக்கு. இந்த உன்னிக்கொக்கு என்பது கால்நடைகளின் மீது உள்ள உண்ணிகளை உணவாக உட்கொண்டு அவற்றுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கின்றன. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பறவைகள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருப்பவை. அவற்றை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். கருங்கரிச்சான் என்ற ஒரு அழகான பறவை கால்நடைகள் நடந்து போகும்போது அப்போது அங்கிருந்து துள்ளி குதிக்கும் வெட்டுக்கிளிகள் போன்றவற்றை பிடித்து உணவாக உட்கொள்கின்றன. வெண்மார்பு மீன்கொத்தி, குழந்தைகளை அதிகமாக கவரக்கூடிய இந்த மீன்கொத்தி பறவைகள்
இன்று பார்ப்பதற்கு கூட அரிதாகிவிட்டது. காரணம் சூழல் மாசுபாடுதான். நீர்நிலைகள் அதிகளவு பாதிக்கப்பட்டதன் காரணமாக இன்று இந்த மீன் கொத்திகளை பார்ப்பது கூட அரிதாகிவிட்டது. திரு சதாசிவம் அவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கும் மற்றொரு முக்கியமான பறவை குயில். இந்த குயில் பற்றி நம் சமூகத்தில் நிறைய பேருக்கு ஒரு கருத்து உண்டு. ஏனென்றால் அந்த குயில் ஆண் குயில் ஒரு மாதிரியும் பெண் குயில் ஒரு மாதிரியும் இருக்கும். இவை இரண்டையும் வேறு வேறு பறவை என்று கூட நிறைய பேர் நினைப்பதுண்டு. ஆண் குயிலானது முழுமையான கருமை நிறத்தில் இருக்கும், கண்கள் சிவப்பாக இருக்கும். பெண் குயிலானது அதனுடைய இறகுகளில் புள்ளிகள் கொண்டிருக்கும். ஆனால் இவை இரண்டும் குயில்தான், வேறு வேறு பறவைகள் கிடையாது. அதே போல கிளிகளுக்கு கூட ஆண் கிளிகளுக்கு கழுத்தில் ஒரு வளையம் போன்று இருக்கும். ஆங்கிலத்தில் அதனாலேயே அதை ரோஸ் ரிங்டு பேராக்கிட் என்று சொல்கிறார்கள். பெண் கிளிகளுக்கு அந்த வளையம் இருக்காது. பொதுவாக இந்த கிளிகள் பனைமரங்களிலுடைய பொந்துகளில் கூட தங்கியிருக்கும். எனவேதான் பனைமரங்களுக்கும் கிளிகளுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. சுற்றுச்சூழலில் எந்த பறவை என்ன மாதிரியான தேவைகளை நிவர்த்தி செய்கிறது என்பதை இன்னும் முழுமையாக சூழலியல் ஆராய்ச்சியாளர்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பறவைக்கும் ஏதேனும் ஒரு பங்கு நிச்சயம் உண்டு. மற்றும் ஒரு முக்கியமான பறவை நாகணவாய். நாகணவாய் என்ற சொல் கூட இன்று அரிதாகிவிட்டது. நம்முடைய வழக்கத்தில் இந்த சொல்லை பயன்படுத்துவதே கிடையாது. ஆனால் மைனா என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். உண்மையில் மைனா என்ற ஆங்கில பெயர் கொண்ட இந்த பறவையின் தமிழ் சொல்தான் நாகணவாய். தஞ்சை மாவட்டங்களில் இதை நார்த்தங்கா குருவி கூட என்று கூட சொல்வதுண்டு. இன்று பெரும்பாலான பறவை இனங்கள் அழிவதற்கு முக்கியமான காரணங்களே நீர்நிலைகள் மாசுபட்டதுதான். மேலும் அதிக அளவில் மரங்கள் வெட்டப்பட்டதாலும் காடுகள் அழிக்கப்பட்டதாலும் அவை கூடு கட்டுவதற்கு கூட போதிய இடமில்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, இன்று பெருநகரங்களில் ஏற்படுத்தப்படும் ஒலி மாசு, நாய்ஸ் பொல்யூஷன், பறவைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. அதிக டெசிபல் கொண்ட ஒலிப்பான்களை பயன்படுத்துவதன் மூலமாக பறவைகள் அருகி வருகின்றன. இது போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு பறவைகளை பாதுகாக்க நாம் நிறைய முயற்சிகளை செய்ய வேண்டியுள்ளது. முக்கியமாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைப்பதன் மூலமாக, ஆரோக்கியமான விவசாயத்தை செய்வதன் மூலமாக, பறவைகளின் உதவி கொண்டே நாம் இயற்கை விவசாயம் செய்வதன் மூலமாக பறவைகளும் நன்மையடையலாம், நாமும் நன்மையடையலாம். கோவை சதாசிவம் அவர்களால் எழுதப்பட்ட இந்த ஊர்ப்புறத்து பறவைகள் என்ற புத்தகம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். பெரிய மனிதர்கள் மட்டுமல்ல, 5வது படிப்பதற்கு முன்பே இந்த புத்தகத்தை ஒவ்வொரு குழந்தைகளும் வாசித்துவிட வேண்டும். ஏனென்றால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பறவைகள் எங்கோ வேறு தேசத்தில் இருப்பதல்ல. காகமும் சிட்டுக்குருவியும் நாகணவாயும் உண்ணி கொக்கும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பறவை இனங்கள். இவற்றை பற்றி அறிவது நிச்சயம் அவசியம். இன்று நம்முடைய நெருக்கடியான வாழ்க்கை சூழலில் குழந்தைகளுக்கு புத்தகத்தை வாசிப்பதனுடைய அவசியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அது மட்டுமல்ல, இதுபோன்று பறவைகளை பார்ப்பதும் கூட ஒரு நல்ல பொழுதுபோக்காகவே அமையும். இதன் மூலமாக அறிவியல் வளர்வதோடு அந்த பறவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் முடிகிறது. ஒவ்வொரு பறவையும் நமக்கு எந்த வகையில் உதவி புரிகின்றன என்பதும் நம்முடைய குழந்தைகளால் அறிந்து கொள்ள முடியும். புத்தகம் வாசிப்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது நம்முடைய அறிவின் வளர்ச்சிக்கும் காரணமாக அமைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.